ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜ் ஆனி விளாகர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புகழ் நடித்த மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்க ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு ரெடி ஸ்டடி கோ. ஏய் இதுலயும் சுப்பிரமணியா காப்பி பேஸ்ட். தமிழ்நாடு ஃபாரஸ்ட்ல ராஜலட்சுமியோட புலி 3 குட்டி போட்டுச்சு. இப்ப காணுங்க அந்த புலிக்குட்டி. குட், இட்ஸ் குட். புகழ் வேற லெவல் நடிச்சிருக்காப்புல. ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுறப்ப நம்ம தெய்வ திருமகள் விக்ரம் அந்த மாதிரி ஒரு பார்க்குறப்ப அதே மாதிரியே இருந்துச்சு. என்னடா காப்பி பேஸ்ட் பண்ணுறானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. தெய்வ திருமகள் விக்ரம் நடித்து அந்த ஒரு மாதிரி மனநலம் இல்லாதவங்க மாதிரி ஒரு மாதிரி அந்த கேரக்டர்னு தான் நினைக்கிறேன். இல்லாத மாதிரியும் தெரியுது. அது என்னன்னு சொல்கிறேன். அந்த கேரக்டரில் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஒரு புலி, ராஜலட்சுமின்ற ஒரு புலி 3 குட்டி போட்டிருக்கு. அந்த 3 குட்டியில் ஒரு குட்டியை காணும். கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் ஆட்டையை போட்டிருப்பாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே ஆட்டையை போட்டு காணான்னு சொல்லிட்டு ஒரு பாவலா காமிக்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் ஜூ கீப்பர் மிஸ்டர் ஜூ கீப்பர் அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் தான் புகழுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தம்ப்நெயிலில் அந்த ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டர் ஜூக்கு பேர் அதாவது ஒரு காவலாளி மாரி அந்த ஜூக்கு ஒரு வேலையாளி ஏதோ ஒன்று அந்த மாதிரி. ஸோ அந்த புலியையும் நம்மளால் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாப்புல நான் நினைக்கிறேன். ஸோ இவர் தான் அந்த புலிக்குட்டியும் பார்த்துட்டு இருந்திருப்பாப்புல. திடீர்னு ஒரு புலிக்குட்டியை காணும்னு சொல்லிட்டு இவர் தான் இருந்தாலும் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஆட்டையை போட்டிருப்பாங்க. அவங்ககிட்டே போய் இன்ஃபார்ம் பண்ணதுனால போட்டு வெளுத்து கட்டுறாங்க இவனை. ஏன்னா அவன் ஆட்டையை போட்டது அவங்க தானே, நீ தான் ஆட்டையை போட்டுப்போன்னு சொல்லிட்டு இவனை போட்டு வெளுத்து கட்டி ஏதாவது உண்மையை பொய்யான ஒரு இன்ஃபர்மேஷனை வரவழைக்கிறதுக்கு அடிச்சு முறுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகுது, கோர்ட்டுக்கு போகுது, என்னென்னமோ ஆகுது. அதுக்கப்புறம் யார் உண்மையிலே எடுத்தா, கிளைமேக்ஸ் என்ன, புகழ் என்ன ஆவான், ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா, இதுதான் கதையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரியல் ஸ்டோரி என்ன வரைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னன்னா சுப்பிரமணி இப்போ தான் லியோ படம் ரிலீஸ் ஆகி அந்த கேரக்டர் வேறு லெவலில் ஃபேமஸ் ஆச்சு. இப்போயும் இவனும் சுப்பிரமணியன்னா என்னத்தை சொல்கிறது, காப்பி பேஸ்ட்னு சொல்கிறது தான் சொல்ல முடியும். நல்ல வேலை புலிப்பு ராஜலட்சுமி முடிஞ்சிருந்தாங்க. இதில் சுப்பிரமணியம் யாருன்னு தெரில. அதனால் சுப்பிரமணியை மறுபடியும் இந்த படத்துலையும் கழுத புலி வச்சுருந்தாங்கன்னா எங்கிட்ட துரத்தி விட்ருவாங்க போனாலே என்ன. ஓகே, ஐ லைக் திஸ் ஃபேமிலி, ஐ லைக் திஸ் ஃபில்ம். வீடியோ பர்சன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டை